எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு இதோட தான் வந்திருக்கேன். என்ன அப்படி என்ன சூப்பர்னு கேட்குறீங்களா? ஹெல்த் இன்ஸ்பெக்டர், அதாவது மேலுக்கு மட்டும் தான், ஃபீமேலுக்கு இல்லை. ஸோ சாரி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2, ஓகேங்களா? அதுதான் வந்து இப்போ வந்திருக்காங்க. ஸோ மேல் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பீங்களா? ஸோ அவங்களுக்குலாம் வந்து சூப்பரான ஒரு வேகன்சி தான் வந்திருக்கு. சரி, ஓகே, அதை பற்றி என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, ஓகேங்களா? சரி, என்ன பார்க்கலாம். மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதான் எம்ஆர்பின்னு சொல்லுவாங்களே அது, ஓகேங்களா? சரி, ஓகே. மெயில் கேண்டிடேட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? ஒன்றும் பண்ண முடியாது. 16/11 வரைக்கும் டேட் இருக்கு, ஓகேங்களா? ஹெல்த் இன்ஸ்பெக்டரில் கிரேட் 2. சரி, ஓகே, என்னன்னு பார்க்கலாம். நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2. ஸ்கேல் பே எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வேகன்சி 1429 வேகன்சி இருக்கு. ஸோ காய்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட கேட்டகரியில் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. எல்லா கேட்டகரியுமே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேகன்சி வந்து இருக்கு, ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன், அதே மாதிரி பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் லேபிள் பர்சன்ஸ்க்கும் இருக்கு. ஜென்ரல், அதே மாதிரி பிஎஸ்டிஎம்லையும் பிரிச்சு கொடுத்துருவாங்க பாருங்க. ஜென்ரல், எக்ஸ் சர்வீஸ் மேன், அதே மாதிரி ஷார்ட் ஃபால் வேகன்சி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சி பார்த்தோன்னா 1429, ஓகேங்களா? ஸோ ஓகே. அதே மாதிரி பார்த்தோன்னா ஸ்போர்ட் பர்சனுக்கும் நிறைய ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கோங்க, ஓகேங்களா? நான் பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தோன்னா 16/11 வரைக்கும் இருக்குது, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் எப்போன்னு சொல்லிட்டு லேட்டராக இன்டிமேட் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காங்க. ஸ்கேல் ஆஃப் பே பார்த்துக்கலாம். மேட்ரிக்ஸ் வந்து பே மேட்ரிக்ஸ் வந்து level 8 லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகே. ரிசர்வேஷன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், ஓகே, அது பார்த்துக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பிஎஸ்டிஎம்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. பர்சன் வாஸ் ஸ்டடி த்ரூ தமிழ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ப்ரிஸ்கிரைப் ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். அதாவது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டைரெக்டாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் படிச்சிருந்தா மட்டும் பிஎஸ்டிஎம்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நான் 12th வரைக்கும் முடிச்சிருக்கேன். காலேஜ் வந்து நான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கேன், தமிழ் மீடியம் இல்லை அப்படின்னா அவங்க பிஎஸ்டிஎம்க்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிளுக்கு என்னென்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்தோம். ஏஜ் வந்து பார்த்தோம்னா மினிமம் 18 இயர்ஸ், மேக்ஸிமம் பார்த்தோன்னா எந்த ஒரு லிமிட்டுமே இல்லை. அதே மாதிரி பார்த்தோம்னா ஓசிக்குமே நோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஸ் ஒன் டைம் இஷ்யூ. அடுத்து பார்த்தோம்னா பட் 60 ஏஜ் வரைக்கும் இருக்கக்கூடாதுன்றாங்க. 60 ஏஜ்ல யாரும் வந்து அப்ளை பண்ண போகிறதில்ல. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஏஜ் கன்செஷன், ஸோ ஏஜ் கன்செஷன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு +2 வரைக்கும் முடிச்சிருக்கணும். +2ல் பயாலஜி இல்லை பாட்னி அண்ட் ஜுவாலஜி ரெண்டுத்துல வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து படித்து முடிச்சிருக்கணும். அதே மாதிரி எஸ்எஸ்எல்சி வரைக்கும் தமிழ் சப்ஜெக்ட் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னா 2 இயர்ஸ் கோர்ஸான மல்டிபிள் ஹெல்த் ஒர்க்கர் MHW மேல், அது இல்லைனா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இல்லை சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் அந்த இதுலேருந்து கொடுத்துருக்குற மாதிரி நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் மல்டிபிள் கோர்ஸ் வந்து படிச்சிருக்கணும். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் எலிஜிபிள் அப்ளிகன்ஸ் ஹூ ஹஸ் பாஸ்ட் 1 year கோர்ஸ் சர்டிஃபிகேட் மஸ்ட் பொசஸ் 1 year மல்டிபிள் ஹெல்த் ஒர்க்கர் மேல் கோர்ஸ் சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் இன் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகே. ஆஸ் யூஷுவல் சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. கண்டிஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அதையும் பார்த்துக்கோங்க. ஒரு 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 லிவிங் ஸ்பௌஸ், அதாவது ஒரு ஒய்ஃப் மேலே இருக்கக்கூடாதான், ஓகே. ஸோ ஸ்கீம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமுக்கு தமிழ் வந்து லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி, தமிழ் லாங்குவேஜ் பார்த்தோன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். 1 hour, மேக்ஸிமம் 50 மார்க்ஸு. 50 மார்க்ஸ். அதில் பார்த்தோம்னா SC/SC/STக்கு 40% ஸ்கோர் பண்ண போகிறோம், மற்றவங்க அதே மாதிரி 40%. அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்தோம்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஆப்டிக்கல் மார்க் ரீடர் OMR ஷீட்டில் இப்போ நம்ம எழுதும் இல்லையா, அது அப்ஜெக்டிவ் டைப்பு. ஸோ அதில் பார்த்தோம்னா இது வந்து 2 hours. இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணால் இந்த சிபிடியில் எழுதணும். அதுக்கு வந்து 2 hours, மேக்ஸிமம் மார்க் 100. ஸோ வந்து 30 மார்க்ஸ் வந்து SC/STக்கு எடுத்தால் போதும், அதை மற்றவங்க பார்த்தோன்னா 35 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிலபஸ் கொடுத்துருக்காங்க, நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து கிடையாது. ஸோ இதெல்லாம் படிச்சு பார்க்கலாம். நார்மல் செஷன், மல்டிபிள் செஷன் பேப்பர்ஸ்
இப்போ கோவிட் டியூட்டி அப்போ இன்சென்டிவ் மார்க்ஸ் கோவிட் டியூட்டி அப்போ பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இன்சென்டிவ் மார்க்ஸ் இருக்குன்றாங்க. அதாவது பார்த்தோன்னா ஃபார் தோஸ் ஹூ ஹேவ் ஒர்க் இன் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் COVID-19 பேண்டமிக் அப்போ மினிமம் 6 monthsலேருந்து 1 year கண்டினியூஸாக அந்த சர்வீஸ் வந்து பிரேக் இல்லாமல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் ஒர்க் பண்ணியிருந்தா 2 marks அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. இதே பார்த்தோன்னா 12 monthsலேருந்து 18 monthsனா 3 marks, அதே மாதிரி 18 monthsலேருந்து 24 monthsனா 4 marks, அதே அபோவ் 24 months மேலே ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 5 marks வரைக்கும் போகிறாங்க. ஸோ இந்த கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அதை யாரெல்லாம் அத்தாரிட்டிக்கிட்டலாம் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கொடுக்குற இன்ஸ்டியூஷனு யாரெல்லாம் சிக்னேச்சர் வாங்கணும், அந்த கவுண்டர் சிக்னேச்சர் அவங்க தான் யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்டர் பார்த்தோம்னா எங்கே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 38 டிஸ்ட்ரிக்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் கொடுப்பாங்க ஹால் டிக்கெட் வந்து மாதிரி. ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சிபிடி இல்லை ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதில் எலிஜிபிலிட்டி ஆனால் தான் சிபிடி டெஸ்ட்டு. ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஓரல் டெஸ்ட் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. SC SC STக்கு 300, மற்றவங்களுக்கு 600 சூப்பர். ஸோ ஆன்லைனில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணி சைன் அப் பண்ணலாம், சைன்இன் பண்ணி லாகின் பண்ணி மொபைல் நம்பர் இமெயிலில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபோட்டோகிராஃப் எப்படி இது அப்லோட் பண்ணுறது, சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. இது ஒரு டைம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்பாயிண்ட் ஆனதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்துக்கோங்க. இது அண்டர்டேக்கிங் ஓகேங்களா, அண்டர்டேக்கிங் பை கேண்டிடேட் அது இது பண்ணோம் இல்லையா அது ஓகேங்களா. அது அதே மாதிரி டிக்ளரேஷன் அந்த இது கொடுத்துருக்காங்க, ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. வார்னிங் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து பக்காவாக படிச்சு பாருங்க ஓகேங்களா. ஓகே, இதில் பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. சப்போஸ் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ரிசர்வேஷன் பற்றி ஒன்றா வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. சரி ஓகே, அதுவும் பார்த்துக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தோன்னா சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா யார்கிட்ட வாங்கணும்னு கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்க என்னென்ன சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஓகேங்களா. ஸோ இந்தியன் யூனியன் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் அவங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் என்ஓசி கொடுக்கணும். அந்த ஃபார்மேட் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த ஃபார்மேட் தான் ஓகேங்களா. ஸோ இதை கொடுக்கணும், இதை பிரிண்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணி கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ அதை படிச்சுக்கோங்க. அடுத்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் இருப்பாங்களே அவங்களுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டு. அடுத்து டிசபிலிட்டி இருக்கு அதுக்கு அதாவது தான் சர்விங் பர்சனலாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ரேங்க்கு இதெல்லாம் அந்த மாதிரி கொடுக்கணும். PSTM பாருங்க, PSTMக்கு வந்து கீழே ஃபார்மேட் இருக்கு பாருங்க. அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப் டு 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அது. அடுத்து பார்த்தோன்னா என்ன இன்ஸ்டியூஷன் சொல்லிட்டு கீழே இருக்குது அது ரெண்டுமே ஓகேங்களா. கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் அதோட ஃபார்மேட்டு ஓகேங்களா. ஓகே, இங்கே பாருங்க. ப்ளீஸ் see in the document section under the instruction to the candidates in MRB website. அது சிலபஸ்க்கு அனெக்ஷன் 11 சிலபஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க ஓகேங்களா. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. டிஸ்க்ளைமர் ஓகேங்களா, அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ என்னென்ன இதோ அதை மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு குரூப்பில் இருப்பீங்க இல்லையா, ஸோ அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும் நோட் பண்ணி செக் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எடுத்து அட்டாச் பண்ணுறதோ அப்லோட் பண்ணுறதோ கரெக்டாக பண்ணிக்கோங்க ஓகேங்களா. எதுவுமே மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 1000 வேகன்சி மேலே இருக்குது மெயிலுக்கு. ஸோ 38 டிஸ்ட்ரிக்டில் எல்லாமே போடுறாங்க போல, டென்டேட்டிவாக விட்டுருக்காங்க ஓகேங்களா. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அந்த குவாலிஃபிகேஷன் வந்தால் மறக்காமல் அவங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.